ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் வைக்கிற சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். அதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், காயத்தூள் போட்டு நல்லா குறைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 to 7 விசில் வைங்க. நல்லா குறைவாக வேகணும். வேக வச்சாச்சு. இப்போ பருப்பு வெந்துச்சா நல்லா பார்த்துடலாமா? நல்ல குறைவாக வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போவும் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேன். நான் அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், சேனைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சீனி அவரைக்காய், தடியங்காய், பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய், சிறுகிழங்கு, தக்காளி, மாங்காய், இப்படி நிறைய காய்கறி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கரைச்சி வச்ச புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ட்ரம் ஸ்டிக்கும் சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கல, நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் இல்லை ரேடிஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்தந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்புலாம் பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதை 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட தேங்காய், ஜீரகம், பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இந்த வேக வச்ச காய்கறி கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்படி பிறுபிறுன்னு தான் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கிளிப்பிங் இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கூட எடுத்து ஊற்றிடுங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பரான எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்த பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அருணா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.